அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 20ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். முந்துறல் என்று கூறலாம். துக்கத்தின் இருண்ட காலங்களில் மனிதர்கள் உள்ளத்தை அணுகுகிறார்கள். கண்ணீர் வடியும் போது, இதயம் வலிக்கும் போது, உலகத்தின் துயரத்தை நினைத்து பாருங்கள். உங்கள் வழி தனிமைப்படுத்தப்பட்டது மற்றும் முறைமையற்றதாக ஏற்படுத்தப்பட்டது என்று நினைக்காதீர்கள். உங்கள் வழி கண்ணீர் வடியும் போதோ, இதயம் வலிக்கும் போதோ, உலகத்தின் துயரத்தை நினைத்து பார்க்கும் போதோ தனிமைப்படுத்தப்பட்டது அல்லது முறைமையற்றது என அந்த வழியை நினைக்காதீர்கள். இது அனைவருக்கும் பொதுவான அனுபவம். அது உங்களை மிக சிறந்த அன்பிற்கும் ஆழ்ந்த அமைதிக்கும் கொண்டு வரட்டும். எதுவும் உங்களை முந்த முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களை நிலையான நம்பிக்கைக்காக அல்ல, ஆழ்ந்த அமைதிக்கும் கொண்டு வரட்டும். எதுவும் உங்களை முந்த முடியாது என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாமே நிலையான நன்மைக்கல்ல. இது உங்கள் நிலையான நன்மைக்கல்ல. துக்கத்தின் முடிவும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆகும் என பொதுவான அனுபவம் அன்பிற்கும் ஆழ்ந்த அமைதிக்கும் கொண்டு வரட்டும். அந்த எதுவும் முந்த முடியாது என்ற அந்த நினைவுக்கு கொள்வதும் நினைவகத்தில் கொள்வதும் நன்மைக்காக அல்ல என்ற அந்த நிலையான முடிவை ஆழ்ந்த அமைதிக்கும் அன்பிற்கும் கொண்டு செல்லுங்கள் என கூறி, துக்கத்தின் முடிவும் மகிழ்ச்சியும் அமைதியும் தரும். துக்கத்தின் இருண்ட காலங்களில் மனிதர்கள் உள்ளத்தை அணுகுகிறார்கள். அந்த துக்கத்தின் இருண்ட காலங்களில் மனிதர்கள் உள்ளத்தை அணுகும்போது முடிவு மகிழ்ச்சியும் அமைதியும் ஆகும். இது அனைவருக்கும் பொதுவான அனுபவம் என கூறி, what he says in English we can say it in English in single word: overtake. On various existentialism, regret transferring allows keenly enabling. Overtake in the sense of acrostic, we can say on various existentialism, regret transferring allows keenly enabling. In the dark times of sorrow, men approach very near to truth. When the tears flow and the heart aches, remember that the sorrow of the world. Think not that your brain is isolated and unjustly inflicted. It is a common experience of all. Let it bring it into greater love and deeper peace. Please. Let it bring you into greater love and deeper peace. Bear well in mind, nothing can overtake you, and that's not for your eternal good. The end of sorrow is joy and peace. What he says on January 20th. தமிழ் மொழியில் முந்துரல் என அந்த ஓவர்டேக் என்ற ஆங்கில சொல்லுக்கு முந்துரல் என கூறி, அந்த நாம் நாள்தோறும் துக்கத்தின் முடிவும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆகும் என கூறி ஜனவரி 20ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.